அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. 4-5 நாளைக்கு முன்னால் நாங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்த ஒரு செய்திதான், நைஜீரியாவிலிருந்து மாலி நாட்டிற்கு சென்று திரும்பும் வழியிலே நைஜீரியாவுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடைப்பட்ட பாலைவன பகுதியில், சஹாரா பாலைவனத்தில் அவர்கள் சென்ற 51 நபர்கள் சென்ற லோரி பழுதடைந்து அதனை சரி செய்ய முடியாமல் அவர்கள் கொண்டு சென்ற தண்ணீரும் அத்தியாவசிய உணவும் முடிவடைந்ததற்கு பின்னால் கொளுத்தும் வெயிலின் காரணமாகவும் வெப்பத்தின் காரணமாகவும் தங்களிடமிருந்த தண்ணீர் உணவு முடிவடைந்ததாலும் அதில் 49 பேர் மரணம் அடைந்த துயரமான செய்தியை நாங்கள் அனைவரும் கேட்டோம். அதில் 2 நபர்கள் மாத்திரம் மீதமானார்கள். அவர்கள் சென்று செய்தியை அறிவித்ததற்கு பின்னால் நைஜீரியா அரசாங்கம் அந்த 49 பேர்களையும் அங்கேயே அடக்கம் செய்த துயரமான கவலையான செய்தியை நாங்கள் பார்த்தோம். இதில் நாங்கள் பெற வேண்டிய குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம்தான், வனாத அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னதி அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ் காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா. நாளை சுவனவாசிகள் சுவனத்துக்கு சென்றதற்கு பின்னாலும் நரகவாசிகள் நரகத்திற்கு சென்றதற்கு பின்னாலும் நரகவாசிகள் சுவனவாசிகளை அழைப்பார்கள். அழைத்து சொல்வார்கள், எங்களுக்கு தண்ணீர் தாருங்கள். அல்லது முதலாவதாக கேட்கக்கூடியது தண்ணீர். அடுத்ததாக சொல்வார்கள், அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஏதாவது உணவிலிருந்து எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்பார்கள். அப்போது சுவனவாசிகள் சொல்வார்கள், அல்லாஹ் தாலா அதனை உங்களுக்கு தருவதற்கு ஹராமாக்கியிருக்கிறான், தடுத்திருக்கிறான், எங்களால் உங்களுக்கு தர முடியாது என்று சொல்வார்கள். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம், நரகம் என்பது அதனுடைய சுருக்கமான முழுமையான பேரே நார், ஜஹீம், ஜஹன்னம், நாருன் ஸாத்தலஹப் என்று நெருப்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. கடும் சூட்டோடும் வெப்பத்தோடும் சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு மனிதன் வேதனை செய்யப்படுகின்ற நேரத்திலே அவனுக்கு எவ்வளவு தாகமும் பசியும் எடுக்கும் என்பது இதன் மூலமாக எங்களுக்கு வழங்க வருகிறது. வெறுமனே ஒரு மனிதனை எந்த ஒரு வேதனையும் செய்யாமல் வெறும் வெப்பத்திலும் அந்த நேரத்திலே தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் இருப்பது, அதுவே ஒரு பெரிய ஒரு சோதனையாக இருக்கிறது. எனவே நாங்கள் அந்த மறுமை வாழ்வுக்காக வேண்டி இந்த உலகத்தில் தான் நாங்கள் தயார் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே முடியுமான அளவு அல்லாஹ் ஹராமாக்கிய முழுமையான தடுத்த விடயங்களிலிருந்து முழுமையாக நாங்கள் தவிர்ந்து எங்களால் முடியுமான அளவு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அழகான முறைக்கு செய்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.